get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் 3 அத்தியாயம் 19 உதவிக்கு வந்தவன். பெண்ணும் நதியும் ஒன்றுதான். குழந்தை பருவத்தில் துள்ளி ஓடி வெகுளியாக மனம் விட்டு நகைக்கும் பெண் வயது சற்று ஏறியதும் அடக்கத்தையும் மன ஆழத்தையும் பெற்று புன்முறுவலில் தனது சந்துஷ்டியை தெரிவிக்கிறாள். சமந்தக்கூட மலையில் பிறந்து பாறைகளில் துள்ளி ஓடி ஆர்ப்பரித்த மகாவலி கங்கையும் மெல்ல மெல்ல அகன்று மகாகிராமம் வந்ததும் ஆழத்தையும் அமைதியையும் பெற்று ஓடிக்கொண்டிருந்தது. எப்படி ஒரு பெண்ணின் மனம் பருவத்தில் வெளிப்படையாக துள்ளாவிட்டாலும் உள்ளூர வேகமாக உணர்ச்சிகளை அடைக்கின்றதோ அம்மாதிரியே ஆழத்தின் காரணமாக மேலும் அமைதி காட்டிய மகாவலி கங்கை அதன் பிரவாகத்தில் யாராவது அதன் நிலையறியாது இறங்கிவிட்டால் அப்படியே இழுத்து செல்லும் வேகத்தை பெற்றிருந்தது. அன்றைய காலையில் மகா கிராமத்தின் மனோகரமான இயற்கையின் சூழ்நிலையில் மனதை பறிகொடுத்து கங்கை கரையில் நின்ற வாலிபன் நல்ல உயரமாகவும் அழகாகவும் இருந்தான். அவன் இடையிலிருந்த நீண்ட வாளும் அங்கியின் அமைப்பும் அவன் நின்ற தோரணையும் கூட அவன் சிறந்த வீரன் என்பதை புலப்படுத்தின. கங்கையின் பிரவாக அழகில் லயித்திருந்த கண்களில் பளிச்சிட்ட மந்தமான ஒளி அந்த கங்கையின் ஆழத்தை போலிருந்ததால் அந்த மந்தத்திலும் அபாயம் இருப்பதை தெளிவாக எடுத்து காட்டியது. கங்கையில் அவன் லயித்திருந்ததை சற்று எட்ட எழுந்த காட்சி கலைத்துவிடவே நீராடி எழுந்த பெண்ணை அணுக முயன்ற முரடர்களை நோக்கி சற்று வேகமாகவே நடந்தான். இத்தனைக்கும் தான் வருவதை அந்த முரடர்களுக்கு உணர்த்த குரலேதும் கொடுக்காமலும் அதட்டாமலும் நடந்து சென்ற அந்த வாலிபன் பெண் நீராடி எழுந்த கரையை அணுகும் முன்பே முரடர்கள் அவளை பற்றி இழுத்து செல்ல முயன்றதை கவனித்து சற்றே ஓடி ரதம் இருந்த இடத்தை நெருங்கினான். அதற்குள் அந்த பெண்ணை இழுத்துக்கொண்டு ரதத்தருகில் அவர்கள் வந்ததும் அந்த பெண்ணே அவர்களிடமிருந்து திமிர முயன்றாள். ஆனால் இரு முரடர்களும் பலசாலிகளாய் இருந்தபடியால் அந்த பெண்ணின் முயற்சி பலிக்காததை நோக்கிய அந்த வாலிபன் ஓரடி முன்னேறினான். பெண்ணை இழுத்து வரும் வேகத்திலிருந்த முரடர்கள் அந்த வாலிபனை ஆதி முதலே கவனிக்காததால் தன்னை கவனிக்கும்படியாக அவன் செய்து கொண்டு ஒரு முரடன் தோளில் கையை வைத்து ஐயா என்று மிகுந்த மரியாதையுடன் அழைத்ததும் அவன் சற்றே திரும்பி ஏதோ கேட்க வாயெடுத்தான். ஆனால் அத்தனை மரியாதையாக முரடனை முதலில் அழைத்த வாலிபன் மரியாதையை கைவிட்டு அவன் தோளை பிடித்த வண்ணம் திறந்த வாயில் தனது முஷ்டியை வேகமாக செலுத்தவே கரக்கென்று பற்கள் 2 உடையும் சத்தம் கேட்டது. அடுத்து அவன் ஏதோ வித்தை காட்டுபவன் போல் ஒரு சுற்று சுற்றி தரையில் குப்புற விழுந்து மண்ணை வாயிலிருந்து குமிழிட்ட ரத்தத்தால் நனைத்தான். தனது நண்பன் இலங்கை அன்னையை தண்டனிட்டு கிடந்ததை கண்ட மற்றொரு முரடன் தனது இடையிலிருந்து குருவாளை எடுத்துக்கொண்டு வாலிபன் மீது தாவினான். அவன் தாவிய முறையும் சரி, குருவாளை இறக்க முயன்ற இடமும் சரிதான். அவன் எண்ணத்துடன் கை ஒத்துழைத்திருந்தால் வாலிபன் கதி அதோ கதியாய் இருக்கும் என்றாலும் அது நடைபெறாததற்கு காரணம் இருந்தது. அந்த முரடனின் கை வாலிபனின் இடது கையால் அனாயாசமாக பிடிக்கப்பட்டு வேகமாக இருமுறை உதறப்பட்டதாலும் கையின் நரம்புகள் ஆட முற்பட்டதாலும் கணுக்கையிலிருந்து ஏதோ வலியொன்று விரல்களில் ஊடுருவியதாலும் அவன் விரல்களை நீக்கவே குருவால் நிலத்தில் தட்டென்று விழுந்தது. அந்த வாலிபன் அடுத்து அதே கையை திருகவே முரடன் நிலத்தில் கிடந்த குருவாலை தனியாக விட இஷ்டமில்லாமல் ஒரு சுருள் சுருண்டு அதன் பக்கத்தில் விழுந்தான். ஆனால் கல் நெஞ்சு படைத்த அந்த வாலிபன் குருவாலை அதன் எசமான் பக்கத்தில் படுக்க விடாமல் அதை எடுத்து கங்கையில் விசிறி எரிந்துவிடவே தனிக்கட்டையாக 2வது முரடன் படுத்து கிடந்தான். அதற்கு பிறகுதான் ஆடையில் நீர் சொட்ட சொட்ட நின்றிருந்த அந்த பெண்ணை பார்த்தான் வாலிப வீரன். அவள் மிக அழகாக இருந்தாள். அவள் முகத்தில் ராஜகலை சொட்டியது. அந்த கோலத்தில் அவள் நகருக்குள் நடந்து செல்வது முடியாதென்பதை புரிந்து கொண்ட வாலிபன் அம்மா, நீங்கள் ரதத்தில் ஏறிக்கொள்ளுங்கள், உங்கள் இல்லம் செல்வோம் என்றான். அவள் அவனை ஏறெடுத்து நோக்கினாள். இல்லம் அதிக தூரத்தில் இல்லை, நானே போய்விடுவேன் என்றாள். அவனுக்கு என்ன சொல்வதென்று விளங்கவில்லை. இந்த நிலையில் நீங்கள் எப்படி போக முடியும் என்று நிலத்தை நோக்கிய வண்ணம் வினவினான். வேறு உலர்ந்த ஆடை கங்கை கரையில் இருக்கிறது என்று அவள் இழுத்தாள். அப்படியானால் சரி, போய் அணிந்து வாருங்கள் என்று அலட்சியமாக சொன்ன அந்த வாலிபன் அதற்கு பிறகு அவளை கவனிக்கவில்லை. கீழே கிடந்த 2 முரடர்களையும் கவனித்ததில் பல்லில் ரத்தம் வந்தவன் வாயில் அவன் முண்டாசு துணியில் ஒரு பகுதியை எடுத்து அடைத்தான். இன்னொருவன் கையை சிறிது திருகி அவன் கையையும் சரிப்படுத்திவிட்டு எழுந்திருங்கள் என்று ஆணையிட்டான். அவர்கள் எழுந்ததும் இருவரையும் ரதத்தில் ஏற சொல்லி புரவியை அங்கிருந்த சவுக்கால் அடிக்கவே புரவி பறந்தது. ரதத்தை வேகமாக இழுத்த வண்ணம் எதிரே இருந்த மரக்கூட்டத்தையும் லட்சியம் செய்யாமல் அந்த தோப்புக்குள்ளும் ரதத்தை இழுத்து கொண்டு ஓடியது. ரதத்தில் உட்கார்ந்திருந்த இருவரும் மெல்ல புரவியின் சேனத்தை எடுக்க முயன்று கொண்டிருந்தார்கள். இதுதான் அந்த வாலிப வீரனுக்கு கடைசியாக தெரிந்த காட்சி. ரதம் கண்ணுக்கு மறையும் வரையில் அதை பார்த்து கொண்டிருந்த அந்த வாலிபன் பிறகு கங்கை கரையை நோக்கலானான். அந்த பெண் புத்தாடை புனைந்து அவனை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் வந்ததும், பெண்ணே, இந்த ஊர் ஒரு காலத்தில் பெரிய நகரமாக இருந்திருக்க வேண்டும். பராமரிப்பற்று பெரிய மாளிகைகள் தெரிகின்றன பல இடங்களில். 1-2 புரவி கொட்டடிகள் இருக்கின்றன.
4-5 விகாரங்கள் கண்ணுக்கு புலப்படுகின்றன. இந்த ஊரின் பெயர் என்ன என்று வினவினான். அவன் ஊருக்கு புதிது என்பதை அவள் தெரிந்து கொண்டாள். நீங்கள் ஊருக்கு புதிது போலிருக்கிறது என்று வெளிப்படையாகவும் கேட்டாள். ஆம் என்றான் அந்த வாலிபன். இங்கு எதற்கு வந்தீர்கள் என்று அவள் கேட்டாள். இது வரலாற்று பிரசித்தி பெற்றது என்று கேள்விப்பட்டேன், பார்க்கலாம் என்று வந்தேன் என்றான் அவன் சர்வசாதாரணமான குரலில். யாத்ரீகரா என்று அவள் வினவினாள். அப்படியும் வைத்துக் கொள்ளலாம் என்றான் அந்த வாலிபன். மேலும் சொன்னான், ஒரு பெண்ணுடன் நடுத்தெருவில் நின்று நான் பேசுவது முறையல்ல. உங்கள் இல்லத்தை காட்டுங்கள், அங்கு பேசிக்கொள்ளலாம் என்று கூற அவள் முன்னே நடந்தாள். வாலிபனும் அவளை தொடர்ந்தான். கங்கை கரையோரமாக நடந்த அவள் அந்த வாலிபனின் கண்ணியத்தை நினைத்து வியந்தாள். இம்மாதிரி வீர இனம் வரவர குறைந்து வருவதை நினைத்து, இவர் வெளியூர்காரர்தான், எந்த ஊராயிருக்கும் என்று உள்ளூர கேட்டுக்கொண்டாள். இதை அவனையே கேட்டுவிடலாம் என்று, வீரரே, தாங்கள் இந்த நாடுதானா என்று வினவினாள். தற்சமயம் இந்த நாடுதான் என்றான் அவன். இதற்கு முன்பு என்று அவள் வினவினாள். பல இடங்களில் இருந்திருக்கிறேன் என்ற அவன் பேச்சு வினோதமாய் இருந்தது. நாடோடியா? ஆம். நமக்கென்று ஒரு நாடு வேண்டாமா? எதற்கு? நமக்கென்று சொல்லிக்கொள்ள. இதையும் எனது நாடாக்கி கொள்ளலாம், எதையும் நமதாக்கி கொள்ளலாம். அப்படியானால் நாடாசை பிடித்தவரா? அது தவறா? தவறுதான். இன்னொரு நாட்டின் மீது ஆசை விழுந்தால் அதை கைப்பற்ற தோன்றுமல்லவா என்று வினவினாள். தோன்றினால் என்ன? இந்த விதண்டாவாதம் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே அதை பற்றி மேலே எதுவும் பேசாமல் நடந்தாள். கங்கை கரையில் சிறிது தூரம் வந்ததும் இன்னொரு பெரிய வீதிக்குள் அந்த பெண் நுழைந்து தூரத்திலிருந்த பெரிய மாளிகையை காட்டி, அதோ அங்குதான் நான் இருக்கிறேன் என்றாள். வாலிபன் அதை நோக்கினான் சிறிது நேரம். அதை பார்த்தால் வீடாக தெரியவில்லையே என்றான். வீடல்ல, விகாரம் என்றாள் அவள். விகாரத்தில் துறவிகள் அல்லவா வசிப்பார்கள் என்று அவன் கேட்டான். ஆம், ஆனால் அங்குள்ள துறவிகளின் பாதுகாப்பில் நான் இருக்கிறேன் என்றாள் அவள். அந்த வாலிபன் அவள் பக்கத்தில் நடந்தபடியே கேட்டான், நீங்களும் துறவியா என்று. பதிலுக்கு அவள் நகைத்தாள். நான் அணிந்திருப்பது துறவியின் ஆடையல்ல. துறவியானால் காவி அணிய வேண்டாமா என்று வினவினாள் நகைப்பின் ஊடே. ஆம் ஆம், அணிய வேண்டும் என்று எங்கோ ஞாபகத்துடன் பேசிய அந்த வாலிபன் அதற்கு பின் மௌனமே சாதித்தான். விஹாரத்தின் வாயிலுக்கு வந்ததும் வாசலிலேயே நின்ற அவன் உள்ளே செல்லவில்லை. பெண்ணே, நான் வருகிறேன் என்று கூறி திரும்ப முற்பட்டான். அவனை அந்த பெண் தடுத்தாள். உங்கள் பெயரை கூட சொல்லவில்லையே. இன்றைய ஆபத்திலிருந்து என்னை தப்ப வைத்தவர் பெயரை நான் அறிய வேண்டாமா என்று கேட்டாள். உன் பெயரை மட்டும் நீ சொன்னாயா என்று அவன் கேட்டான். என் பெயர் சுந்தரி என்றாள் அவள். அழகுக்கு ஏற்ற பெயர் என்ற அவன் மீண்டும் திரும்ப முயன்றான். பிறகு ஏதோ நினைத்து கொண்டு, பெண்ணே, இதை எதற்கும் வைத்துக்கொள், ஆபத்தில் இது உதவும் என்று அதுவரை காட்டிய மரியாதையை கைவிட்டு சகஜ பாவத்தில் பேசிவிட்டு தனது கச்சையிலிருந்த குருவாலை எடுத்து அவளிடம் நீட்டிவிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக அகன்று பக்கத்து வீதியில் நுழைந்து விட்டான். அவன் தனது பெயரை மட்டும் சொல்லவில்லை. அந்த குருவாலை கையில் பிடித்த வண்ணம் அவன் போவதை பார்த்து கொண்டே நின்ற அந்த பெண் அவன் கண்ணுக்கு மறைந்ததும் உள்ளே சென்றாள். உள்ளே கூடத்தில் உட்கார்ந்திருந்த சிற்பி நாகநந்தன் அவள் கையிலிருந்த குருவாலை பார்த்து, அது ஏது குருவால் என்று கேட்டு அதை கையில் வாங்கி கொண்டவன் பிரம்மை பிடித்து நின்றான். இது எங்கிருந்து கிடைத்தது என்று வினவினான். ஒருவர் கொடுத்தார். எப்பொழுது? சற்று முன்பு. எங்கே அவர்? போய்விட்டார். சற்று முன்புதான் பக்கத்து வீதியில் நுழைந்தார். இதை கேட்டதும் சிற்பி வெறி பிடித்தவன் போல் ஓடினான் வெளியே. நீண்ட நேரம் கழித்து சோகத்துடன் திரும்பினான். அந்த குருவாலில் என்ன விசேஷம் என்று கேட்டாள் திரிலோக சுந்தரி. நான் செய்து கொடுத்தது என்றான் சிற்பி. யாருக்கு? சோழ ராஜகுலத்துக்கு. அப்படியானால் இது சோழ இளவரசன் குருவால் என்ற சிற்பி. அவனை விட்டுவிட்டாயே, இதைவிட முட்டாள்தனம் வேறென்ன இருக்க முடியும் என்று சீறினான். யார் அவன் என்று கேட்டாள் திரிலோக சுந்தரி. சோழ இளவரசன் அதிராஜேந்திரன் என்று நிதானமாக சொன்னான் சிற்பி. ஆனால் அந்த நிதானம் போலி என்பதை நடுங்கிய அவன் உதடுகள் சுட்டிக்காட்டின.